Hi friends, welcome back to Sophia Ulagam. Flood 2 day 2 ல இன்னைக்கு ஃப்ளட்டோட டே 2 டிசம்பர் 5. எங்கள் சர்வைவர் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. டே 1ல் கூட நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படலாம்னா டே 2ல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி எங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீ ஆனந்தாஸ் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஹோட்டலில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை வாங்கிறதுக்காக பிரிட்டோ போயிருக்காங்க. பிரிட்டோ என்ன பண்ணுறீங்க? என்ன லஞ்ச் இங்கே பார்த்தீங்களா மக்கள்? இன்னும் தண்ணி எங்கள் வீட்டில் போகவே இல்லை. டே 2 தானே இது. இங்கே காமிங்க என்ன வாங்கிட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. ஜாலி மதியம் லஞ்சும் இருக்கும். ஆக்சுவலி ஸ்ரீ ஆனந்தாஸ் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஸ்ரீ ஆனந்தாஸ் வந்து எங்களுக்காக லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எவ்ரிதிங் இஸ் ப்ரொவைடிங். இங்கே கஷ்டப்பட்டு வாங்கின்னு வந்தது நான். இவங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க. ஆக்சுவலி நல்லா இருக்கு. எஸ், இது ஆக்சுவலி காசுலாம் கிடையாது கைஸ், ஃப்ரீ. காசு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. தண்ணி கேனும் கொடுத்தாங்க. ரெண்டுமே நாங்கள் இல்லாமல் 2 பாக்ஸ் சாப்பாடே பாருங்க எவ்வளோ இருக்கு. நாங்கள் ரெண்டுமே இல்லாமல் கஷ்டப்பட்டோம். ஸோ ரெண்டுமே இங்கே பாருங்க எங்களோட லேக் வியூ. இருங்க நாங்கள் போய் கொஞ்ச நேரத்தில் மொட்டை மாடியிலலாம் காட்டுறோம். பிரிட்டோ எங்கே போகிறீங்க? கொடுத்தாங்க. அதான் பால் 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 பேக்கெட் நம்பர் 2 வாங்கிட்டீங்களா பிரிட்டோ? இங்கே பாருங்களேன். சொல்லுங்க பிரிட்டோ, ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ சொன்னீங்க. குறைஞ்சது 13 ஏரி உடஞ்சிருக்கான் சுற்றி. இந்த வேளச்சேரி சைடு எங்கேயுமே போக முடியாது. இப்படி தாண்டி இந்த சைடு வேணால் போகலாமா. அது எப்படியும் 2-3 நாள் ஆகும். ஐயோ 2-3 நாள் எப்படிங்க நான் வேலை செய்யறது? ஒன்றும் புரியல. பவர் இல்லைன்னா சரி பால் பாக்கெட் கம்மி. மாட்டுப்பால் பாருங்க காய்ஸ், இங்கே இருக்கவங்க எல்லாரோட நிலைமையும் பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு எம்டி லேண்டு. இங்கே வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு மோட்ரு போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. ஹாய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஹெல்ப் பண்ணவோ தான் ஏதோ எங்கள் லைஃப் எங்கே ஓடிட்டுருக்கு. இதுதான் எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் சைடு. இந்த சைடு வந்து வேளச்சேரி. இந்த வேளச்சேரி ஃபுல்லாக தண்ணி தானா. கண்ணு கெட்டினது வரையும் தண்ணி தான். மூடிட்டு சேஃப்டியாக போயிட்டானுங்களே. சும்மா கூட கொடுக்கணும், காசுக்காச்சும் கொடுக்கலாம் அவனுங்க. அந்த பாருங்க காய்ஸ், இந்த ஆனந்தாஸ் தான் எங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. சாப்பாடு, தண்ணி, பால் இலவசம். அதுவும் எல்லாம் இங்கே பாருங்க, எல்லாம் எங்களை கண்காட்சியில் பார்க்குற மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க. கிட்ட போய் கிட்ட சொல்கிறாங்களா சார் ஒரு ரைடு 10 ரூபா சார். ஹாய் பிரீத்திகாவா சோஃபியாவோட பார்ட்னர். பால் பாக்கெட் இப்படி பால் பாக்கெட் தராங்க, வாங்கலாம். பிரீத்திகா என்ன பண்ணீங்க? வீட்டில் இருந்து எஸ்கேப் போய் வந்துட்டீங்களா? மக்களே இங்கே தவிச்சுன்னு இருக்காங்க. இது நம்ம ரோடு தானே? காய்ஸ், நாங்கள் ஏதோ காடு உள்ளலாம் போல, நார்மல் ரோடு, வீடு இருக்க இடம் தான். இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டாண்ட இருந்து எங்கள் பழைய வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அதாச்சும் என்னோடய வீடு, சோஃபியாவோட வீடு இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்தோம் கல்யாணத்துக்கு முன்னாடி. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே எங்கள் அக்கா இருக்காங்க. அவங்கள செக் பண்ணிவிட்டு அப்படியே கோடம்பா கிளம்பிடலாம். ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களா? அகதிகள் இங்கே மேலே தான் அந்த புல்லின்ற ஒரு பையன் இருக்கான். அவனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எங்கள் நேரம் பாருங்க. நான் டெடிகேஷனோடு இருக்க தொட்டு எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை.
ஸோ எங்கள் டிஎல் மேனேஜர் சப்போஸ் என் பிளாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க நான் எவ்வளோ டெடிக்கேட்டடான பொண்ணுனா இங்கே நான் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணை டு கோடம்பாக்கம் அதுவும் எப்படின்னா தாம்பரம்க்கா சுற்றிட்டு போய் அவ்வளோ கிட்டத்தட்ட நாங்கள் 40 to 45 கிலோமீட்டர் சாப்பாடுல எதுவுமே இல்லை ஆனாலும் என்ன பண்ணுறது எனக்கு வேலை இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் போகிறேன் நான். எஸ் உலகமே நார்மல். சொல்ல மாட்டியா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா நாங்கள் ஃபைனலாக வந்துட்டு அம்மம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் கோடம்பாக்கத்தில். பட் ஆனால் ரொம்ப சுற்றி 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 எவ்வளோ கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா 20 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணி ஃப்ரம் பள்ளிக்கரணை டு கோடம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி இது பிரிட்டோவோட பாட்டியோட வீடு. இங்கே வந்து கோடம்பாக்கத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டோம். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இங்கே வாங்க. இங்கே தான் நாங்கள் இதுதான் எங்கள் ரூம். எங்களுக்கு அலர்ட் பண்ணியிருக்க ரூம். வெரி குட் பாய், வெரி குட் பாய். அங்க பாரு மாமா பாரு எவ்வளவு நாள் ஆகுது நீ மாமி சேனலுக்கு வந்து பேசு. ஆமா ஏதாச்சும் ஹாய் சொல்லு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட? ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்சுவலி நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா லைட்டா இப்படி கையை இப்படி இழுத்த மக்களே அதுக்கு அழுதாம பாருங்க. அப்படி ஒரு அழுக. ஆமா தாம்பரத்துல இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் அழுதுன்னு வரும். ஒரு அழுகு பாரு. சரி விட்டுரு போ போ அழுகு முடிஞ்சு. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் சேஃபாக ரீச் ஆகிட்டோம். வந்த உடனே எனக்கு நல்லா ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்தாங்க. நான் ஜாலியாக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் இந்த வெளிச்சத்தையே பார்க்குறோம், இன்டர்நெட் மொபைல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமே. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. எங்களை மாதிரி எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க. இது ஒரு ரூம். இங்கே எங்கள் அக்கா வந்து அட்டி போட்டுறாங்க. நாங்கள் வந்து காட்டுப்பா நாங்கள் வந்து நியூஸில் தான் வந்துட்டோம். ஸ்டேட்டஸ் போடுறியா? நாங்கள் நியூஸில் வந்ததுலாம் சொன்னியா? தண்ணி இருக்கு ஆனா உள்ள அங்க யாருமே போறதுக்கு இல்ல, ரெஸ்கியூ பண்ண யாருமே இல்ல, ஃபுட் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானே நடந்துதான் இங்க வந்து இங்க ஒரு வீடு இருக்கு. ஆனா இங்கேயும் தண்ணி இல்ல, ஃபுட் இங்க ஓகே, பட் உள்ள இருக்கவங்களுக்கு ஃபுட் கூட கிடைக்கல. எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு வீடு அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-250 ஃபேமிலி இருப்பாங்க. அந்த கிளிப் ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்க கைஸ், இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து ஒரு பால்கனி வியூ. எஸ் என்னது லைட் அது இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பால்கனி வியூ சூப்பராக இருக்கும். செம்ம. ஆக்சுவலி இந்த நீ இப்போ தான் பார்க்குறியோ? ஃபேவரட். எஸ் என்னோட ஃபேவரட் வீடு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் மெயின்லி லிபர்ட்டி. இப்போ ஏன்டா வர போடா.